ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. நம்ம ஒரு புது ட்ராமாக்குள்ளே போக போகிறோம். இதோட நேம் ரொம்ப கொச்சன்னு இருக்கும். ஸோ இந்த ட்ராமாவுக்கு ஒரு நல்ல பேராக வச்சிடலாம். 4 பிள்ளைகளின் தாய். ஏன் அப்படின்றது கதையோட பிற்பகுதியில் உங்களுக்கு தெரியும். கதைக்குள்ளே என்ட்ரி ஆயிடலாம். என்னோட பேர் யுரான். இந்த கடையில் நான் வேலை செய்கிறேன். என் முகத்தில் தெரியுது புன்னகை, ஆனால் என்னோட ஹார்ட்ல 1000 குதிரைகளோட வேகம் ஓடிட்டு இருக்கு. என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் கேன் இக்ஸியான். நான் எப்பதான் திரும்பி போவேன்னு எனக்கே தெரியாது. என்னோட கதை எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு பிற்பகுதியில தெரிய வரும். நிறைய கஸ்டமர் வந்திருக்காங்களே, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. பின்ன இது எல்லாமே என்னோட மூளைக்கு கிடைச்சு பெருமைதான். பெருமையெல்லாம் விடுங்க, உங்ககிட்ட நான் ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க எப்படி இந்த காலத்து ஆள் மாதிரியே நடந்துக்காம விசித்திரமா நடந்துக்கிறீங்க? நீங்க யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே விசித்திரமா இருக்கு. எப்படின்னா, ஏன்னா நான் இந்த காலத்து ஆளே இல்லையே. நான் ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்குன்றதை இவன்ட்டு எப்படி நான் சொல்லுவேன்? என்னோட கதை இந்த உலகத்தில் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, நான் தான் உங்களோட ஆங்கர். இப்போ நீங்கள் வாங்க போகிற பொருள் ரொம்ப ஹெல்தி, உடம்புக்கு ரொம்ப நல்லது தெரியுமா? வாங்க, இதை வாங்குங்க, உங்கள் உடம்பு நல்லாவே இருக்கும். சேலரி கம்மியாக போட்டிருக்கோம். என்ன நினச்சிட்டு இருக்கோம் அந்த ஆள்? பார்ட்னர்ஷிப் கொடுப்பான்னு பார்த்தா சேலரி கொடுத்து என்னை ஏமாத்துறான். யோ டேரக்டரே, யோ நேச்சர்னு கூட்டு வந்து அங்கங்கே அரிக்குது. இங்க பாரு, நல்லா தின்னுட்டு தூங்குற செனத்தாக்குள்ள மாதிரி. டேரக்டரே எழுந்திருச்சு தொலையா. ஐயோ கரெக்ட் பயல. என்ன என்கிட்ட சொன்ன? நீ இந்த ஆடை பண்ணுமா? இந்த பண்ணா நம்ம பார்ட்னர்ஷிப்ல இருக்கலாம். இயற்கையோட ஒன்றி போய் நீ இந்த டப்ல குளிச்சாதான் இந்த ஆட் ரொம்ப ஃபேமஸ் ஆகும். போ சீக்கிரம் போய் அந்த தண்ணியில் உழு. ஜோ என்ன விளையாடுறியா? என்னால முடியாது. அப்படியெல்லாம் சொல்லிட்டு போகாதம்மா, இது உனக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நீ வேணா பாரு. நோ, என்ன விடையா? ஆனால் இது முடியுமா? போ. யோ விட போறியா இல்லையா? இப்படி சொன்னா நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. அந்த டப்ல விழுந்த உடனே நம்மளோட ஹீரோயினி அவங்க விழுந்த ஒரு நொடியிலேயே அங்க நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஐயோ, என் நாய்க்கு ஒன்றும் நான் சோறு வைக்கல, என் கிரெடிட் கார்டு, என் வீடு, எனக்கு கல்யாணம் கூட ஆகலை. உடனே இன்னொரு ஆண்மகன் வந்து நம்மளோட ஹீரோயினி அந்த தண்ணியில இருந்து காப்பாற்றி வெளியில கூப்பிட்டு வருவாரு. நம்ம ஹீரோயினி என்ன காஸ்டியூம் போட்டிருக்காங்களோ அதே தான் அவரும் போட்டிருப்பாரு. நம்ம ஹீரோயினி மயக்கத்தில் இருப்பாங்க. அதாவது நம்மளோட ஹீரோயினி ஃபியூச்சர்ல இருந்து பாஸ்ட்டுக்கு வந்துருவாங்க. மேடம் கொஞ்சம் எழுந்திருக்கிறீங்களா? நான் இன்னும் உயிரோடு தான் இருக்குண்ணா. தன்னை ஒரு ஆண்மகன் காப்பாத்துனதை பார்த்து நம்மளோட ஹீரோயினி பதறி போய், நீ யாரு? முதல்ல என்னை இறக்கி விடு, நீ முதல்ல எட்டு போ அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி தள்ளி விடுவாங்க. இதெல்லாம் உங்க டிராமா குரூப்போட வேலையா? நீ தான் கேங்ஸ்டாரா? என்ன கேங்ஸ்டாரா? என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? நீ ஏன்டா என்ன காப்பாத்தின? அவன் எங்க? என்னங்க பேசுறீங்க? யாரு? நான் உங்களை சேவ் பண்ணா நீங்க என் மேலேயே பிளேம் பண்றீங்க. நீங்க தண்ணியில விழுந்துட்டீங்க, உங்களை நான் காப்பாத்தின, உங்களை கொல்லல. மாஸ்டர் மாஸ்டர், உங்களுக்கு எதுவும் ஆகலையே? மாஸ்டரா நீயா? அம்மா அம்மா, யாரு இவங்கெல்லாம்? யாரை கூப்பிட்டு வராங்க? யார் நீங்க? யார் அம்மான்னு கூப்பிட்றீங்க? நீங்கள் தாம்மா எங்களுக்கு அம்மா. நம்ம எளிமையான குடும்பம், அதுக்காக நீங்கள் ஏரியில் வந்து தற்கொலை பண்ணிக்கலாமா? நாங்கள்லாம் உங்களுக்கு இல்லை. நாங்கள்லாம் நாலு. என்ன நடக்குது? முதல்ல இது என்ன இடம்? என்ன நீங்கள் மரக்காண்டு மாதிரி பேசுகிறீங்க? இது சூஞ்சியா வில்லேஜ், கோயம்பூர் கண்ட்ரி, தெரியாதா? ஐயோ, டைம் ட்ராவலா? சீரியல் வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டோமா? நிச்சயமாக அதுவாக தான் இருக்கணும். நான் பல சீரியல் பார்த்துருக்கேன், அதுலலாம் இப்படி தான் சீன் நடக்கும். நீங்கள் ஒன்றும் குழம்பிக்காதீங்க, நான் ரொம்ப தெளிவாயிட்டேன். நீங்கள்லாம் ட்ராமா குரூப்பை சேர்ந்தால் நான் தவறுதெல்லாம் இங்கே வந்துட்டேன். கண்டிப்பாக என்னை அமிச்ச கடவுள் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டா என்னை ஃப்யூச்சருக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கேயா இருக்கா? என்னை கூப்பிட்டு போ. நான் பேசுறதும் காதில் விழுதா? என்னை கூப்பிட்டு போ. இவ்வளோ கூட்டம் நீ வரமாட்டல அப்படின்னு சொல்லி கத்தோடனே ஒரு மின்னல் நம்ம ஹீரோயினி மேல பாயும். நம்ம ஹீரோயினி மயக்கம் போட ஆரம்பிச்சிருவாங்க. யூரான் கனவுல ஒரு வயசான ஆளு. இந்த ஷூ குடும்பம் ரொம்ப எளிமையான குடும்பம், அவங்கள நீ முன்னேற்றணும். என்னோட மிஷினா நான் என்ன செய்யணும்? அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரணும். அப்போதான் நீ வீட்டுக்கே போக முடியும். அதிர்ஷ்டம் ஷூ ஃபேமிலி கஷ்டம். யூரான் அவங்க மயக்கத்துல இருந்து முழிப்பாங்க. அப்ப அவங்கள சுத்தி அவங்க 4 பசங்களும் அம்மா 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 எழுந்துருங்கம்மா, நீங்க முடிச்சிட்டீங்களா? மே எழுந்துருங்க, கேக்குதா? நான் வீட்டுக்கு போலியா? நம்ம ஹீரோயினி ஓட அவங்க பசங்க துரத்த, முதல்ல நில்லுங்க. யார் நீங்கெல்லாம்? நான் எப்படி உங்க அம்மா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்க அம்மா கிடையாது. நான் எப்படி உங்க அம்மாவாக முடியும்?
நீங்க எங்க அம்மா இல்ல. ஆனா எங்க அம்மா சாகும்போது நீங்க தான் ஒரிஜினல் அம்மான்னு சொல்லிட்டு செத்து போயிட்டாங்க. அப்பன்னா நீங்க தான் எங்களோட அம்மா. சின்ன வயசுல இருந்து நீங்க எங்கள வளர்க்கவே இல்ல. எங்க தத்தம்மா தான் எங்கள வளர்த்தாங்க. ஆனா நீங்க இப்ப எங்கள விட்டு போயிடாதீங்கம்மா. ம்மா, ம்மா. ஏய்! இப்படியே நான் அம்மான்னு கூப்பிட்டீங்கன்னா, நான் அப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருவேன். புரியுதா? நான் உங்க அம்மா இல்ல. ஆ இவர் தான் உங்க பெரிய பையன் ஷூஷி. இது சின்ன பொண்ணு ஷூயான். அப்புறம் இவன் லாஸ்ட் தம்பி. கடவுளே, எனக்கு வந்த சோதனை தான் என்ன? எல்லா இடத்துலயும் டைம் டிராவல் பண்ணா ஒரு ராணியாவோ இளவரசியாவோ இல்ல அட்லீஸ்ட் பணக்கார வீட்டு பொண்ணாவோ பொறப்பாங்கன்ற பேரு. எனக்கு மட்டும் 4 புள்ளைங்களுக்கு அம்மா. இது ஃபுல்லா புள்ளைங்க. எதுலயாச்சும் மோதிட்டு நம்ம ஃபியூச்சருக்கு போயிட வேண்டியதான். நிறைய சீரியல்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்ப பாரு. ஆ! அம்மா, 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 இப்படி பண்ணாதீங்க. நம்ம வீட்ல இருக்கிறதே கொஞ்சம் திங்ஸ் தான். என்னம்மா பண்றீங்க? போகாதீங்க அப்படின்னு சொல்லி பிரதர் தடுத்துருவாரு. நீ இப்படி தடுத்தா என்ன? நான் பாரு இதுல மோதி மா நம்ம வீட்ல உருப்படியா இருக்கிறது இது ஒண்ணுதான். அப்போ கிணறு. ஐயோம்மா, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. மா, என்ன இப்ப விட போறீங்களா இல்லையா? நான் போயாகணும். அம்மா, நம்ம வீட்ல இப்போதைக்கு இருக்கிறது இந்த பொருள் மட்டும்தான். இதை வச்சு என்னத்த செய்யறது? ஆ இந்த முட்டை எனக்கு. ஐ, இது எனக்கு. ஆமா சாரிம்மா, உங்களுக்கு கிடையாது. ஏன்னா நீங்கள் லிஸ்ட்ல இல்லைல்ல அப்படின்னு சொல்லி சிஸ்டர் எடுத்துட்டு போகும்போது ஒரு உருட்டுக்கட்டை வழுக்கி விட்டு அவள் பொத்துன்னு கீழே விழப்போவா. முட்டை 3ம் மேலே பறக்கும். சர்க்கஸ் காட்டுற மாதிரி சின்ன தங்கச்சி வந்து கேட்ச் பண்ணிடுவாங்க. அம்மா, நான் சூப்பர்ல. ரொம்ப தான். சரி, காய்கறி அரிஞ்சு தொலை, நானாச்சும் எதாவது செய்கிறேன். எங்களுக்கு அறிய தெரியாதும்மா. இதை கூட கற்றுக்காம நீங்கள் என்னத்தை பிடிங்கிட்டு இருந்தீங்க? ஆ ஒரு வேலையை செய்யுங்க, நானே அறியிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி அந்த காய்கறி அறிவாங்க. அவங்ககிட்ட இருந்த பொருளை வச்சு நம்ம ஹீரோயினி அவங்களுக்கு அழகான ஒரு ரொட்டியை செஞ்சு தருவாங்க. ரெடி ஆயிடுச்சு. ஆஹா அம்மா, நம்மக்கிட்ட இருந்ததே 4-5 முட்டை, அதில் இவ்வளோ செய்ய முடியுமா? வெரி குட், நீங்கள் உண்மையிலுமே சூப்பர். ஏ, நீங்கள் உண்மையிலுமே பெஸ்ட் அம்மா தான். இருக்கிறத வச்சு நல்லா சமைச்சு கொடுக்குறீங்கல்ல. நீ எத்தனை வாட்டி சொல்ற என்ன அம்மான்னு கூப்பிடாத. இருக்கிற பொருளை வச்சு செஞ்சதுனால நம்ம அம்மா ஒன்றும் கஞ்சம் இல்லை. கஞ்சமா? என்ன அக்கா சொல்றாங்க? நம்ம அம்மா சிக்கனும்னு சொல்ல வந்தேன். இங்க வேற எனக்கு என்ன நடக்குதுன்னு கூட கொஞ்சம் கூட தெரியல. இதுங்க அம்மா அம்மான்னு கூட்டு என்ன டார்ச்சர் செய்யுதுங்க. எப்படியாச்சும் இங்க இருந்து ஃபியூச்சருக்கு போயே ஆகணும். அம்மா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சாப்பிடலாமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அம்மா, உண்மையாலுமே உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. 5 முட்டையை வச்சு எங்க பையத்தை எல்லாத்தையுமே நிரப்பிட்டீங்க நீங்க. ஏய், அது எனக்கு. போயிட்டு வர உன்னை நெல் முட்டையில ஏத்திட்டு வர சொன்னல, அது ஆத்துல முழுகிடுச்சுமா. ஆத்துல முழுகிடுச்சா? ஊதாரி ஊதாரி, உன்னால நம்ம நான் நடுத்தருவில் பிச்சு தாண்டா எடுக்கணும். இந்த கடையை பாரு. இதை உன்கிட்ட மனசே இல்லாம விடுறேன். நீ தான் உருப்படியா ஏதாச்சும் பண்ணி இந்த இடத்த காப்பாற்றணும், புரியுதா? அம்மா, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத ஊதாரி. இந்த பொருளெல்லாம் நீ காசாக்கணும். வா, இங்கிருந்து போகலாம். அம்மா, நீங்கள் இங்கேருந்து போகிறீங்களா? ஐ மீன் என்னையும் விட்டு போகிறீங்களான்னு கேட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுவாங்க. இவர் தான் ஹீரோ. என்ன மாஸ்டர், இது ஓட்டக்கடையை நம்மக்கிட்ட விட்டுட்டாங்க. ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணுறது? இப்போ நம்மளுக்கு எந்த குறையும் இல்லைல்லடா, பார்த்துக்கலாம் விடு. ஹை, ஒரு ஐடியா. நம்ம ரெஸ்டாரண்ட் பின்னாடி நிறைய நிலங்கள் நமக்கு சொந்தமாக இருக்குல்ல? ஆமாம் முதலாளி, ஒரு வழியாக நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்க என்னம்மா இருக்கு? சாப்பாடு இங்கயா? ஆமா, இது நம்ம தோண்ட போறோமா என்ன? வெரி குட், நீ சொன்னதான் கரெக்ட். இந்த இடத்த தோண்டுங்க இமிடியட்டா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் தோண்டுவாங்க. அங்க ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு கிடைக்கும். இதுக்காக தாம்மா நீங்க தோண்ட சொன்னீங்களா? வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அது சுட்டு நம்ம ஹீரோயினியோட சேர்த்து அவங்க 4 பசங்களும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப டேஸ்டாக இருக்குது. நல்லா இருக்கா? மா, நீங்கள் உண்மையாலுமே சூப்பர் மதர். டெலிஷியஸாக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம்ல இதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போய். ஏய், நீங்கள்லாம் யாரு? இங்கே என்ன பண்ணுறீங்க? எல்லாம் திருடுங்களா? மாஸ்டர், இவங்க ஸ்வீட் பொட்டேட்டோஸை திருடி திங்குறாங்க மாஸ்டர். உங்களை தான் கேட்குறேன், காதில் விழலையா உங்களை? அப்படியே நில்லு. கீழே பாரு, காலை எடு முதல்ல. கீழே? ஓ, தின்றது பத்தாதுன்னு திருடி வேற இங்க சேர்த்து வச்சிருக்கீங்களா? இப்ப பாருங்க இதெல்லாம் என்ன பண்றேன்னு. காலை வைக்க கூடாது நான் சொல்றேன். கசக்கி எரிஞ்சிரம் பாரு. சொன்ன அறிவு கட்ட குமுடிக்காரா,
உனக்கு எவ்வளவு தைரியம்? ஆளை எட்றான்ற உன் காதல விழல, செவிடா நீ, செவிட்டு பையனா நீ. அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்